உதகை மார்க்கெட் பகுதியில் இயங்கி வரும் கடைகளை பொது ஏலம் விடும் முடிவை கைவிட வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வியாபாரிகளின் இது குறித்து விரிவாக பார்க்கலாம். 1953ஆம் ஆண்டு முதல் தினசரி சந்தையாக திகழும் இப்பகுதியில் காய்கறி கடைகள், மளிகை கடைகள், பழக்கடைகள், பூக்கடைகள் என சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. கடைகளுக்கு உரிய வாடகையை தவறாமல் நகராட்சிக்கு செலுத்தி வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் தமிழக அரசின் உள்ளாட்சித்துறை செயலர் உதகை சந்தை பகுதியில் உள்ள கடைகள் பொது ஏலம் விடப்படுவதாக அறிவித்தது வியாபாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. கடந்த 75 வருஷமாக ஒரே வாடகை, அப்புறம் வாடகை கொஞ்சம் ஏற்றிட்டு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி திடீர்னு இப்போ பொது ஏலன்றாங்க கடைங்க. பொது ஏலன்றது நான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஏலமாக கொடுத்துருந்தாக்கா ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். இப்போ திடீர்னு சொல்லவும் நம்ம எங்கே பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுதான் கடை தான் வாழ்வாதாரம். இதை விட்டு எங்களுக்கு வேறு தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை. இதை நம்பி நம்ம இருக்கப்போ நீங்கள் அரசாங்கங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றணும். இந்த ஏலம் விடப்பட்டால் தாங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் கடைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் என பலரது வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்களின் எதிர்ப்பு காரணமாக தற்போது கடைகளின் வாடகையை 3 மடங்கு உயர்த்தி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது நகராட்சி நிர்வாகம். இதனால் செய்வதறியாது திகைத்துள்ளனர் வியாபாரிகள். திடீர்னு இது வாடகையை பன்மடங்காக உயர்த்தி ஒன்றா வாடகை கொடுங்க, இல்லைன்னா கடையை காலி பண்ணுங்க, இல்லைன்னா ஆக்ஷன் விடுறேன்றாங்க. இதை நம்பி நாங்கள் குழந்தைகளை, நம்ம கடையில் வேலை செய்கிறவங்கள, கூலி தொழிலாளிகளை எல்லாரையும் அரவணைச்சு தான் இந்த மார்க்கெட் இயங்கிட்டு வருது. இது ஒரு தனிப்பட்ட விஷயமா பார்க்காம ஒரு நகராட்சி பொதுமக்களுக்கும் வியாபாரிக்கும் கூலி தொழிலாளிக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுற நிலைமை இருக்கு. குறிப்பிட்ட நாட்களுக்குள் 3 மடங்கு உயர்த்தப்பட்ட வாடகையை வியாபாரிகள் கட்டாவிட்டால் கடைகள் ஏலம் விடப்படும் என்ற எச்சரிக்கையோடு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிர்வாகம் தங்களின் நலன் காக்க ஏலம் விடும் முடிவை கைவிட்டு வாடகையை 50% வரை உயர்த்தி கொள்ளலாம் என்கின்றனர் வியாபாரிகள். உதகையில் உள்ள 4 ஒரு பகுதியில் பொதுமக்கள் இந்த பொது ஏல அறிவிப்பால் பாதிக்கப்படுகின்றனர். ஒட்டுமொத்த வியாபாரிகளின் ஒருமித்த கருத்து என்னவென்றால் இந்த பொது ஏல அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே ஒருமித்த கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சையத் அப்பாஸ்.